ஓம் சாய்ராம். சத்குரு வாணியின் 7வது பதிவை கேட்கலாம். கஷ்டங்கள் ஏன் வருகின்றது, துக்கம் ஏன் ஏற்படுகின்றது என்று நீ அடிக்கடி நினைத்து கொள்கின்றாய். இறைவன் என்பவர் இருந்தால் கஷ்டமும் துக்கமும் இருக்கக்கூடாது அல்லவா என்ற பாவம் தோன்றுகின்றது. அந்த விஷயத்தை அப்படி வை. சிறுவனுக்கு தாய் நடக்க கற்றுக் கொடுக்கின்றால் நடப்பது எனக்கு வந்து விட்டது என்று கருதி சிறுவன் தானே நடந்து விழுந்து விடுகின்றான். சாதனையில் இருக்கும்போதே சாதித்து விட்டேன் என்று நினைத்தால் தாய் என்ன செய்ய முடியும்? உனக்கு துக்கம் ஏன் ஏற்படுகிறதோ, எது இதமான மார்க்கமோ அதை நான் சொன்னேன். நடைமுறையில் கடைபிடிக்காமலேயே தெரிந்து கொண்டு விட்டேன் என்று நீ நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும்? நடக்க கற்றுக் கொடுத்த தாயை மறக்காதே. தாய் சொல்லி மார்க்கத்தை கைவிடாதே. அப்பொழுது நீ விழமாட்டாய். அவ்விதமாகவே நான் சொல்லியவற்றை கடைப்பிடி. சதா என்னை நினை. நான் நடத்துகின்றேன் என்று திடமாக நம்பு. எனக்கு நானாகவே செய்கின்றேன் என்ற பாவத்தை வரவிடாதே. நான் துணையாக இருப்பேன். உனது மார்க்கத்தை எளிதாக்குகிறேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாகவே களைந்தும் விடுகின்றேன். நான் உன்னுடனேயே வந்து கொண்டிருப்பதை நீ மறந்தால் நான் என்ன செய்ய முடியும்? பாபா என்னுடையவர் என்று நீ நினை. நீ என்னுடையவன் என்று நான் கருதுவேன். சுடர்விடும் தீபத்தை பார்க்காமல் இருளாக இருக்கின்றதே என்றால் நான் என்ன செய்ய இயலும்? ஓம் சாய்ராம்.